நம்ம நாட்டில் அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் கேஎப்பி மாட்டுத் தீவனம்னு ஒரு தீவன கம்பெனி இருக்குது. அது பழனியை தாண்டி அதே மடத்துக்குளத்தில் தான் அதுவும் இருக்குது. ஆனால் அந்த தீவன கம்பெனியில் இன்னைக்கு நெல் உம்மி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தீவனமாக அரைக்கி கொடுக்குறாங்கன்னு நினச்சோம். ஆனால் அது இல்லை. இவங்க ரேஷனில் மிஞ்சிற அரிசி கிரிசி எது கிடைச்சாலும் கொண்டு போய் கொட்டி அதை அரைச்சி அதை மாட்டு தீவனமாக்கி இன்றைக்கி மாடுகளுக்கு இறைய கொண்டு வந்து கொடுத்து ஏகப்பட்ட வருமானத்தை பார்த்துட்டாங்கன்னா நல்லா வலுவாக பார்த்து இன்றைக்கி அந்த மரத்து குளத்தையே வாங்குகிற நிலைமைக்கு அவ்வளோ பெரிய பேட்டரி வச்சுருக்கேன் அந்த கேஎஃப் மாட்டு தீவனம். இன்றைக்கி இது மாதிரி மாட்டு தீவனம் தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ இருக்குது. எல்லோரும் சம்பாதிக்கத்தான் செய்கிறாங்க. இங்கே அவங்க மேலெலாம் வரியை போடாமல் இருக்கிற ஏழை மேலே வரியை போட்டு தீவனம் வாங்குறீங்க. அவங்க ஏழை 500 வச்சுக்கிட்டு எங்கிட்ட வரி கட்டுறது எனக்கும் தெரியலை.